எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரிக்கல் வீடியோ பார்க்கல. ஒரு ஜெனரல் வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். அதாவது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பயனுள்ள வீடியோ. இத ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுபோக உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் கண்டிப்பா அத ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் Facebookல பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு ஃபோட்டோ வந்தது இதுல. அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு ரூ. 10 இருந்தா போதும். நம்ம ஈஸியா நம்ம செஞ்சு நம்ம வீட்ல வச்சுக்கிறலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பைப்ல தண்ணி வரும். இப்ப பைப்ல தண்ணி வருது அப்படின்னு சொன்னா, அது எந்த டைமிங்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நம்ம அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். தண்ணி வருதா? தண்ணி வருதா? தண்ணி வருதான்னு. சரி தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்டா இருக்கிற நேரத்துல தண்ணி வந்து முடிஞ்சிரும். திரும்ப நம்ம போய் பார்க்குறப்ப நமக்கு தண்ணி இருக்காது. அப்புறம் அடுத்து எப்ப தண்ணி வருமோ, அப்பதான் நம்ம போய் பார்க்க முடியும். அது மாரி அவருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. தண்ணி வர்றது தெரியாது. சப்போஸ் நம்ம தொறந்து வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா, தண்ணி எல்லாம் வந்து வீணா போய் தெருவெல்லாம் தண்ணி போயிரும். அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி தண்ணி வந்துருச்சுன்ட்டு. சரி அப்படி தண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, நமக்கு தண்ணி வர்றதே தெரியாம போயிடும். இதுக்கு தான் ஒரு நல்ல ஒரு தீர்வு இது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம தண்ணி பைப் இருக்குல்ல, அந்த தண்ணி பைப்ல வந்து பார்த்தோம் நம்ம வந்து ஒரு விசில் நம்ம ஒரு ரூ. 5 விசில் தான். அத வந்து நம்ம அதில கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்க அங்க தண்ணி திறந்து விட்ட உடனே தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே, அங்க இருந்து அந்த பைப்ல இருக்க ஏர் எல்லாம் வந்து எங்க ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கோ அந்த பக்கத்த நோக்கி வெளியில வரும் ஏர் எல்லாம். அப்ப நம்ம வால்வ திறந்து வச்சுட்டு, அதுல வந்து ஒரு விசில் நம்ம மாட்டி வச்சுட்டோம்னா, அந்த தண்ணி பைப்ல இருந்து வர்ற காத்து மூலம் இந்த விசில்ல இருந்து ஒரு நல்ல சவுண்ட் வரும். நல்ல ஒரு அதிகமான சவுண்ட் கிடைக்கும் கண்டிப்பா. அப்ப அந்த விசில் அடிக்கிற சவுண்ட் கிடைச்சதுன்னா, ஆஹா நம்ம தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அலர்ட் ஆகி தண்ணி பிடிக்க போயிரலாம். ஒவ்வொரு நாளும் கூட நம்ம தண்ணிய வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். அதுபோக வாட்டர் வந்து வேஸ்டேஜும் ஆகுறதுக்கு வழியே இல்ல. ஏன்னா, தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே விசில் வந்துரும். அந்த காத்து இங்க வர்றதுனால, நமக்கு வந்து விசில் சவுண்ட் வந்துரும். நம்ம போய் கரெக்ட்டா தண்ணிய புடிச்சிரலாம். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரங்கள்ல திறந்து வச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி வந்தா தெரியட்டுமேன்னு திறந்து வச்சுட்டு வருவோம். அப்படி திறந்து வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அந்த தண்ணி எல்லாம் வேஸ்ட்டா தெருவுல போயிரும். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு தான். ஒரு ரூ. 10 இருந்தா போதும். அந்த விசில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எண்டு கேப்ல மாட்டியிருக்காரு. அதுல வந்து ஒரு டேப் போட்டு நம்ம வந்து பேஸ்ட் வச்சு நம்ம ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டு மாட்டிட்டோம்னா ரொம்ப ஈஸியானது தான். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல பாருங்க. இது சும்மா ஒரு எண்டு கேப்பு. எண்டு கேப்ல இந்த விசில வந்து பாருங்க. விசில உள்ள ஃபிட் பண்ணிட்டாரு. ஃபிட் பண்ணிட்டு, இந்த மாரி உள்ளது. இத வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப நம்ம தண்ணி வர்றப்ப இதுல விசில் வரும். விசில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம அடுத்து வந்து இந்த எண்டு கேப்ப கழட்டி விட்டுட்டோம்னா, நம்ம தண்ணி புடிச்சுக்கலாம். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து தண்ணி வர டைமிங்ல வால்வ குளோஸ் பண்ணி வச்சிருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பைப் லைன்ல இருக்கிற ஏரெல்லாம் வந்து இந்த பக்கம் வந்து ஃபுல்லா லாக் ஆயிரும். அப்ப நம்ம வால்வ ஓப்பன் பண்றப்ப, இந்த பக்கம் ஒரு ஏர்லாக் ஆயிட்டு வாட்டர்லாம் அடுத்த பக்கம் போக ஆரம்பிச்சுரும். எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களோ, அங்க போயிட்டு வந்திருக்கும். நம்ம வந்து தண்ணி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏர்லாக் ஆயிருக்கும். காத்து வரும். அதெல்லாம் திரும்ப நமக்கு தண்ணி வர்றதுக்குள்ள நம்ம ஓப்பன் பண்ணி இது பண்றதுக்குள்ள அங்க தண்ணி அவங்க ஆஃப் பண்ணிருவாங்க. அப்படின்றப்ப இது வந்து ஒரு அருமையான தீர்வு தான். செஞ்சு பாருங்க உங்க வீட்லயும். சரிங்களா? நல்ல ஒரு எளிமையான ஒரு முயற்சி தான் இது. சரிங்களா? எல்லா வீட்லயும் இத ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஒரு ரூ. 5 விசில், ஒரு ரூ. 5 நம்ம ஃபெவிக்விக் ஏதாவது வாங்கி அந்த எண்டு கேப்ல மாட்டிட்டு நம்ம த்ரெட்ல மாட்டி விட்டுற வேண்டியதுதான். எப்பல்லாம் தண்ணி வருதோ, தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து நல்லா விசில் அடிக்கும். இத வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு அடிப்படையில எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியது. அதனால வந்து எல்லாத்துக்கும் இத வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய இடங்கள்ல பார்த்தோம் எல்லாத்துக்கும் அப்படின்னு தெரியட்டும். சொன்னா, தண்ணி பிடிக்காம விட்டுருவோம். தண்ணி பிடிக்காம விட்டுட்டோம்னா, தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். சரி தண்ணி பிடிக்கலையே அப்படின்னு திறந்து வச்சுருவோம். அப்படி வச்சா தண்ணி வேஸ்ட் ஆகி போயிரும். இப்ப இத நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய செலவுலாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிளானது தான். எல்லாரும் செய்யுங்க. வீட்ல செஞ்சுக்கலாம். அடுத்து உங்க நண்பர்களுக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இத கண்டிப்பா சொல்லுங்க. இது வந்து ஒரு அடிப்படை பயனுள்ளது எல்லாத்துக்கும். சரிங்களா? நம்ம அடுத்து ஒரு எலக்ட்ரிக்கல் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.